நம்மெல்லாம் ப்ரீமிக்ஸில் என்னெல்லாமோ பண்ணி வைக்கிறோம். ப்ரீமிக்ஸில் ஒரு தொகையல் பொடி பண்ணி வச்சானா சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த காலத்தில் நம்மளோட அஞ்சரை பெட்டி சாமானில் தான் பெரியவாள்லாம் அப்படியே மேஜிக் மாதிரி அவளோட கை வண்ணங்களை காமிக்கிறது வச்சுருந்தா. என்ன அஞ்சரை பெட்டின்னு உடனே ஐயோ பழஞ்சாண்டி பேருன்னு தோன்றதா? மசாலா பாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஃபேஷனபிளாக இருக்கும். எதுக்காக மசாலா பாக்ஸ் எடுத்தோன்னா, அஞ்சரை பெட்டி எடுத்தோன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தொகையல் ப்ரீமிக்ஸு. அதுவும் சட்டுன்னு ரெடி பண்ணணும், டைம் இல்லைன்னா இந்த தொகையல் ப்ரீமிக்ஸ் இருந்தால் ப்ரோட்டீன், வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண முடியும். அதுக்கு தான் இது. வெஜிடபிள் மாத்திரம் இல்லை, கீரையும் போட்டுடலாம். இன்றைக்கி வெந்தய கீரை தான் போட்டு தொகையல் பண்ணியிருக்கேன். 10 கிராம் கட்டி பெருங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது பொரிஞ்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக செவக்க ஆரம்பித்த உடனே ஒரு கை மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து அதில் ஒரு வாசனை வரும்போது ஒரு லெமன் சைஸ் புளி, வேணுங்கிற அளவு உப்பில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு ஆற வச்சு அதை மிக்சியில் ஸ்லைட்டாக கோர்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ரீமிக்ஸ். இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சோன்னே எனி டைம் யூஸ் ஆகும். இது இப்போ ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அதை நல்லா வதக்கி ஆற வச்சு உப்பு போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அதை அரைக்கணும். மேத்திக்கீரை அரைஞ்ச உடனே 3 to 4 டீஸ்பூன் தொகையல் ப்ரீமிக்ஸ் பவுடரையும் அதில் போட்டு உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இதையும் பல்ஸ் மோடிலேயே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சோம்னா ஃப்ளேவர்ஃபுல் மேத்தி தொகையல் ரெடி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்தால் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் நம்மளுக்கு.